போனது என் இதயமடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. உற்று பார்க்கும் விதம் புரிந்ததடி, இளமை சிறகடித்து பறந்ததடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. நிலை மாறாமல் தலை சாயாமல் அடி உனக்கே வாழ்ந்திருப்பேன். சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயமடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. மாளிகையாய் மலர் மாளிகையாய் உன் மனதினை அலங்கரிப்பே. தேவி உந்தன் கண்களில் நான் தினசரி அவதரிப்பே. தீவிரமாய் தினம் தீவிரமாய் உன் தேடலை அனுமதிப்பேன். தீண்டும் போது நீர்த்திடும் உன் தவறுகள் அனுசரிப்பேன். முதல் நாள் என்னை தீட்டினாய், மறுநாள் உயிர் பூட்டினாய். சங்கத்தமிழ் போல உன் மனம் சங்கமிக்கும் போது சந்தனம். இதழூராமல் இமை தேடாது உன் நினைவால் நிலைத்திருப்பேன். சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயமடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. இது உங்கள் தாமரை வானொலி www.tamarayavi.com. யாத்திரைகள் என் யாத்திரைகள் உன் விழிகளில் நிகழ்கிறது. ஆசை கேட்கும் கேள்விகள் அடலன் பகல் கொள்ளுகிறது. ராத்திரிகள் என் ராத்திரிகள் மிக ரகசியமாகிறதே. நாளும் பூக்கும் ஞாபகம் அடவன் முறை பேசியதே. எதனால் இமை பார்த்தது, எதனால் இதழ் கோர்த்தது. வங்கக்கடல் ஈரம் போகுமா, இந்த புதிர் காதலாகுமா. இமை மூடாமல் நிறை தேடாமல் உன் உறவால் உயிர்த்திருப்பேன். சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயமடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. உற்று பார்க்கும் விதம் புரிந்ததடி, இளமை சிறகடித்து பறந்ததடி. உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. நிலை மாறாமல் தலை சாயாமல் அடி உனக்கே வாழ்ந்திருப்பேன். லா 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 லா. லா 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 லா. லா 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 லா.
அதில் இதில் நம்ம பார்த்துட்டு சொன்னால் தாமரைமணியில் வாழ்க்கையை பற்றி முன்னேற்றத்துக்கான வழிகள் என்னவாக இருக்குன்னு 10 வழிகளை பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 3வது வழி பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையின் பற்றிய தகவல் நம்ம தாமரை வானொலியில் வழங்கிட்டு இருக்கோம். நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. பலனை வெளிப்படுத்துவது தவறுதல். பலனை வெளிப்படுத்த தவறுதல். பொறுப்புணர்வு தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்பது வெற்றியாளர்களுக்கு புரியும். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பொறுப்பாக இருந்தால், அது உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால், அதுக்கு வெற்றிக்கு பின்னால் நீங்கள் தான் இருப்பீங்க. அது கூட அந்த வெற்றிக்கு பின்னால் யார் இருக்காங்க கூட உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழித்ததால் மூளையில் தூங்கி வீசப்படுகிறீர்கள். உங்கள் பொறுப்பை நீங்கள் வந்து தட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூலையில் தூக்கி போட்ட மாதிரி. குப்பை தொட்டியில் போடுவாங்கள்ல, இது தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பொருட்களையோ அல்லது காகிதங்களையோ அப்படி தூக்கி கொண்டு குப்பையில் போடுறது மாதிரி நீங்கள் அந்த பொறுப்புலேருந்து இல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களை தூக்கி வீசிடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு வரலாம், வேறவங்க வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பாக இருந்தால் தான் பலனை வெளிப்படுத்த தவறாமல் இருக்க முடியும். பலனை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த பொறுப்பு உணர்ச்சி நீங்கள் வெளிப்படுத்த முடியும். வர்த்தகத்தையோ தொழிலையோ துறைகளையோ புரிந்து கொள்ளுங்கள். என்ன மாதிரி இடத்துல எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை வகுக்க முடியும். தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சியும் வாய்ப்பு அதிகமோ, அவர் யாருடைய நிகழ்ச்சி அதிக பார்வையாளர்கள் கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பும் கூட பார்வையாளர்கள் விரும்பாத நிகழ்ச்சி தூக்கி எறியப்படும். அதாவது தொலைக்காட்சிகளையோ இல்லாட்டி ஏதாவது வானொலிகளையோ ஒரு பார்வையாளர் வந்துட்டு இருக்காரு, இந்த ஒரு கேள்வியை ஒரு கேட்டுட்டு இருக்காரு, காதல் நிறைய ஒரு அவர் பேச்சு திறனை கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பிடிச்சிருந்தா மட்டும்தான் பார்வையாளர்கள் வருவாங்களா இல்லையா? வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளும் அதிக மாதிரி பொறுப்பாக ஒரு வேலை செய்யணும். அதுதான் உரிய நேரத்தில் பலன் அளிக்கும். அப்படி பண்ணீங்க சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் கூடத்தில் உள்ளன. அது போலதான் உங்களால் வாய்ப்பு குறையும் போது உங்களுக்கு பதிலாக வேறொரு நபர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்வத்தை வெற்றியும் உள்ளத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இது உங்கள் தாமரை வானொலி. அதனை தொடர்ந்து இன்னொரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சாங், அதாவது இன்னொரு வாழ்க்கை திறமையை பற்றி நம்ம பார்க்கலாம். சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன்.
வல்லினம் விழியில் கண்டேன் இடையினம் தேடி இல்லை என்று தூக்கத்தில் உளற கொண்டேன் தூரலில் விரும்பி நின்றேன் தும்மல் வந்தால் உன் நினைவை கொண்டேன் கருப்பு வெள்ளை பூக்களுண்டா உன் கண்ணில் நான் கண்டேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன் சுட்டும் விழி சுடரே சுட்டும் விழி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டைப்பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் முன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் மரம் கொத்தி பறவை ஒன்று மனம் கொத்தி போனதென்று உடல் முதல் உயிர் வரை தந்தேன் தீயின்றி திரையுமின்றி தெய்வங்கள் எரியும் என்று இன்றுதானே நானும் கண்டு கொண்டேன் மழை அழகா வெயில் அழகா கொஞ்சம் போது வாழை அழகு கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் பாடம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றிக் கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் இப்போ வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தோம், வாழ்க்கையை முன்னேற வழிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நிறைய விடயங்களை கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தாமரை வானொலியில். அதனை தொடர்ந்து நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இது தாமரை வானொலி. சரி, அடுத்தது 4வது நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வழிகள் 4வது, நேரடி தொடர்பை காட்டிலும் மெயில் மூலம் தொடர்பு கொள்வதை இந்த காலத்தில் பொதுமனதாக சிலர் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய தனித்தகுதி எனவும் நினைக்கிறார்கள். இருந்தாலும் நேரடி தொடர்பு தான் தனித்திறமையை வெளிப்படுத்தும் நிலையான வெற்றிக்கு அடித்தளமாகவும் கருதப்படும். இமெயில், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படி மூலம் தொடர்பு கொள்ளுதல் ஒருவருடைய தகுதியை வெளிப்படுத்தலாம். ஆனால் நேரடியாக பேசும் பழகுதல் அவருடைய திறமையை முழுமையாக பிறர் புரிந்து கொள்ள உதவும் என்பதை உணர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல கூட மெயில் மூலமாக பேசுவாங்க. ஃபோன் மூலமாக நேரடியாக பேசும் விதத்தை விட மெயில் மூலம் பேசுனது புரிந்து கொள்வது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் நம்மளது மெயில் மூலமாக பேசுகிறது. அது மூலமாக நம்மளோட அடித்தளம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளோட உணர்வு என்ன, வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் கூட கற்று கூட நம்ம மனசில்